நன்பினான் அங்கே கொள்ளை கொண்ட இந்த உலகத்திலே அங்கே மனிதர்கள் அங்கே ஏதோ நேசிக்கலாம், அங்கே உயிரை கொடுக்கலாம். ஆனால் தங்களுக்கு பிடித்த அங்கே மனிதர்களை மட்டும்தான் நேசிக்க முடியும். அப்படி நேசித்தாலும் கூட ஒருவேளை அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்துவிட்டால் அந்த நேசம் எல்லாம் அங்கேயோ போய்விடும். அப்படித்தான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் ஒரு நாளும் நம்மை விட்டு மாறாத அன்பு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. அந்த அன்பை ருசி பார்த்ததனால் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த இடத்திலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உலகம் பூராக இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் உலக இரட்சகர், உலக மக்களின் பாவங்களை சுமக்க வந்த அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறபடினாலே தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார், அன்பாயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எல்லா மக்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்காக ரத்தத்தை சிந்தி அந்த ஜனங்களை மீட்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அங்கே மனிதனாய் இயேசு என்ற பெயரில் வந்தார். பெரியமானவர்களே, அங்கே ஏதோ ஒரு கட்டிலே ஒரு மனுஷன் அங்கே இருக்கலாம், அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அவனை மீட்கும்படியாக பாவக்கட்டிலே இருக்கிற பாவ பழக்கத்தில் இருக்கிற மனுஷனையும் அங்கே ஏதோ ஒரு அங்கே ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கிற மனுஷன் ஏதோ விதத்தில் அவன் கட்டுக்கள்ல இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அங்கே மனிதனாய் வந்தார். அங்கே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ராஜாதி ராஜா அங்கே முதலாவது அங்கே எல்லாவற்றையும் உண்டாக்கி அங்கே ஆதாம் என்ற ஒரு மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி, இதுதான் உண்மையான ஒரு வரலாறு. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த சத்தத்தை அங்கே ஒளிபெருக்கியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைய நாட்களிலே உன்னுடைய இருதய கதவை என் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, அந்த நாட்களிலே சொன்னார்கள் அங்கே மனிதன் குரங்கிலிருந்து உருவாகினான் என்று சொன்னார்கள். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்களிலே சொன்னார்கள் மனிதன் குரங்கிலிருந்து உருவாகினான் என்று. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்ப இருக்கிற குரங்குகள் மனிதனாய் மாறவில்லை என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது போய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். முதலாவது அங்கே ஆதாமை மண்ணினாலே அங்கே தேவன் உண்டாக்கினார். அதுக்கு பின்பு என்ன நடந்தது என்றால் அங்கே ஆதாமின் அங்கே விழா எலும்பிலே நடுத்து அங்கே ஏவாளை உருவாக்கினார். அங்கே ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை அங்கே ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் அந்த தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் அங்கே பாவம் சுமந்தது, பாவமாக்கப்பட்டது. அந்த பாவத்தை அங்கே நிவர்த்தி செய்வதற்கு இந்த பூமியிலே ஒரு பரிசுத்த அங்கே மனிதன் அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
ஆனபடினாலே இந்த பூமியிலே அங்கே பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் யார் அங்கே பரிசுத்தமான தெய்வமாய் இருந்தாரோ, யார் இந்த வானத்தை பூமியை படைத்து மனிதனை உருவாக்க காரணமாய் இருந்தாரோ, அந்த பரிசுத்தரே இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரிலே மனிதனாய் பிறந்து உலக இரட்சகராய் வந்து எல்லா மனிதனுடைய பாவத்துக்காகவும் சாவத்துக்காகவும் அடிமைத்தனத்துக்காகவும் அவனை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். அதைத்தான் இன்றைய நாட்களிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் ஒரு மதத்தை பரப்பவோ இல்லாட்டி இன்னும் ஒரு மதத்தை குறித்ததான தவறான கருத்தை சொல்லி முரண்பாடை உண்டுவாக்கவோ இல்லாட்டி ஒரு பிரச்சனையை சண்டைகளை உண்டு பண்ணவோ அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. சமாதானம் தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். எல்லா மனிதரும் அங்கே அழிந்து போய் அங்கே மரித்ததற்கு பின்பு நரகத்துக்கு போகக்கூடாது என்பது அந்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அங்கே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டார். அதுக்காகத்தான் இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீ எப்படிப்பட்டதான அங்கே அடிமத்தனத்தோடும் இருக்கலாம். இப்பொழுது அங்கே உன் இருதய கதவை என் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே என்னை விடுவியும் என்று இந்த அடிமத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உள்ளத்திலே வந்தால் அவர் உள்ளத்திலே வந்தால் ஒரு சந்தோஷம், சமாதானம், விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் அங்கே பாடல். மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறார். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்து பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்து பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா?
போகவில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது மந்திர சூரியம் சேவிர கட்டுகள் எங்கே நம் இயேசு ஒளி